வணக்கம் நண்பர்களே. இந்து மத பாரம்பரியத்தில் துளசி செடியை வளர்த்தல், அதை வழிபடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. துளசியில் சிருஷ்டி சக்தியான லக்ஷ்மி தேவியின் வாசம் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு துளசி செடி இருக்க வேண்டும் என்பதே நமது முன்னோர்களின் ஆசை. ஒவ்வொரு நாளுமே துளசி செடிக்கு நீர் ஊற்றி அதன் முன் விளக்கேற்றி வழிபட வேண்டும். ஆனால் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது? இன்றைய பதிவில் இந்த மகத்தான ரகசியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு காலத்தில் சத்யபாமா தாயார் கிருஷ்ணரிடம் கேட்டாள், கண்ணா, துளசி செடியை வழிபடுவதால் என்ன பயன்? அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்? அப்போது கிருஷ்ணர் சிரித்தபடியே ஒரு அழகான குட்டி கதையை சொன்னார். தெற்கு பகுதியில் ஓர் ஆற்றின் அருகே ஹரிஹரர் என்ற பிராமணர் வாழ்ந்தார். அவர் வேதங்களை படித்த உண்மை அறிஞர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது மனைவி அவரை எப்போதும் அவமானப்படுத்தி கொண்டே இருந்தாள். மரியாதை இல்லாத வார்த்தைகள், தவறான நடத்தை, அவளால் அவர் மிகவும் மனவேதனையை அனுபவித்தார். ஒரு நாள் அவள் காட்டுக்கு சென்று அவசரத்தில் ஒரு கொடூரமான புலியின் பார்வையை சிக்கிக்கொண்டாள். புலி அவளை தாக்க முயன்றது. பயத்தில் நடுங்கிய அந்த பெண் புலியிடம் தயங்காமல் பேசினாள். ஆச்சரியமான புலி அவளிடம் மனித குரலில் பேசத் தொடங்கியது. அந்த புலி தனது முந்தைய பிறவியை பற்றி சொன்னது. அது முன்பு ஒரு பணம் படைத்த பிராமணராக பிறந்தது. தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்க யாகங்களை கூட பணம் வாங்கி கொண்டு செய்தது. பிறகு இறந்து நரக வேதனைகளை அனுபவித்து புலியாக பிறந்ததுதான். ஆனால் அந்த புலி உணர்ந்தது, இனி பாவங்களை செய்யாமல் புண்ணிய வழியில் நடக்க வேண்டுமென்று. ஆனால் பாவிகளையே உணவாக சாப்பிட வேண்டுமென்று ஒருவித தண்டனையை பெற்றிருந்தது. புலி அந்த பெண்ணை அடித்து உண்ண அவளுடைய ஆவி உடனே யமதூதர்களால் இழுத்து செல்லப்பட்டது. அவளுடைய பாவங்களை கணக்கிட்ட சித்திரகுப்தர் அவளுக்கு பயங்கரமான தண்டனைகளை விதித்தார். பல யுகங்கள் நரக வேதனைகளை அனுபவித்து பின்னர் அவள் பூமியில் மீண்டும் பிறந்தாள். ஆனால் இந்த முறையும் அவள் துன்பங்களால் சிதைந்த வாழ்க்கையை எதிர்கொண்டாள். ஒரு நாள் அவள் ஒரு ஊரில் துளசி செடியின் முன் பெண்கள் விளக்கேற்றி வழிபடுவதை பார்த்தாள். ஆச்சரியமடைந்த அவள் காரணம் கேட்டாள். அப்போது ஒருவர் சொன்னார், துளசி செடியை வணங்கினால் பாவங்கள் அழிகின்றன, புண்ணியம் பெருகுகிறது. அதனை அறிந்த அந்த பெண் துளசி செடியின் முன் தினமும் விளக்கேற்றி பக்தியுடன் வழிபடத் தொடங்கினாள். இப்படியே பல வருடங்கள் ஓடின. இறுதியில் ஒரு நாளில் அந்த பெண்ணுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. உயிர் பிரிந்தவுடன் யமதூதர்கள் வந்து அவளுடைய ஆவியை இழுக்க முயன்றனர். ஆனால் இப்போது வைகுண்ட வாசல் அவளுக்காக திறந்திருந்தது. யமதூதர்களை அது தடுத்தது. இவள் துளசி செடியின் முன் தினமும் விளக்கேற்றி பக்தியுடன் வழிபட்டவள். அவளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. இவள் இப்போது வைகுண்டம் செல்லும் பாக்கியத்துக்குரியவள் என்று காவலர்கள் கூறினர். இதை கேட்ட யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். துளசி செடியின் மகிமையை நன்கு உணர்ந்தனர். கிருஷ்ணர் சத்யபாமாவிடம் இப்படி சொன்னார், துளசி செடியின் முன் தீபமேற்றி வைத்து பக்தியுடன் விஷ்ணு நாமத்தை சொல்லும் மனிதன் எல்லா தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் பெருகி இறுதியில் வைகுண்ட பாக்கியத்தை அடைகிறான். அதனால்தான் நம்முடைய பாரம்பரியத்தில் துளசி செடியின் முன்னால் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜெபித்து வழிபட சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இன்றைய காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களது வீட்டிலும் துளசி செடி வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? தினமும் அதை வணங்கி ஆசிகள் பெறுகிறீர்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.